மகாவும் ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. எல்லார்கிட்டையும் கேக்குறாங்க. எல்லாரும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, நம்ம கிட்டதான் மகா போட்டோவோ அவங்க தாத்தா போட்டோவோ அடையாளத்துக்கு இல்லையே. சரிக்கா, இருக்கிறத வச்சு நம்ம விசாரிக்கலாம். அண்ணே, இந்த போட்டோல இருக்கவரை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு டீ மாஸ்டர் சொல்றாரு. எனக்கு தெரியாதுன்னு. அக்கா, நீ விசாரிச்சு பாருக்கா. அண்ணே, இவரை பாத்திருக்கீங்களா? பேப்பர் படிக்கிறவங்களும் நான் பார்க்கலன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா கிட்ட. மகா சொல்றாங்க, அக்கா, இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்காம நம்ம போகவே கூடாது. சரி மகா. அக்கா, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கோச்சுக்க கூடாது. என்ன மகா? அக்கா, நீ ரொம்ப அலையணும். இந்த மாதிரி நேரத்துல அலையிறது ரிஸ்க்குக்கா. நம்ம வந்த காரு வெயிட்டிங்ல தான் இருக்கு. நீ ஊருக்கு கிளம்பி போக்கா. மகா, விட்டா ஓவரா ஃபீலிங் காட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் கூட அக்கா நான் நிக்க மாட்டேனா? எனக்கு பிரச்சனை வர்றப்ப நீ என்ன விலகியா போன? அப்பனா என்ன மாத்திரம் எதுக்கு பயந்து ஓட சொல்ற? நானும் சரி, என் வகுத்துல இருக்க குழந்தையும் சரி, எப்பயும் மகாவுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம். வந்த வேலையை விட்டுட்டு எங்களை பத்தி கவலைப்படாத. புரிஞ்சுச்சா மகா? ரொம்ப தேங்க்ஸ்கா. சரி சரி, இந்த சென்டிமெண்ட்லாம் போதும். வா, போய் தேடலாம். ஒரு இடத்துல விசாரிக்கிறப்ப மகாவையும் ஐஸ்வர்யாவையும் கட்டி வச்சிடுறாங்க. ராஜலட்சுமி கிட்ட கோடீஸ்வரி சொல்றாங்க, டக்கு டக்குன்னு நெஞ்சுவலி டிராமா போட்டு எவ்வளவு காரியத்தை சாதிச்சிருக்கோம். இப்ப ராஜலட்சுமி கேக்குறாங்க, அப்பன்னா மகா சூர்யா கல்யாணத்துல நீங்க நெஞ்சுவலி டிராமா தான் போட்டீங்களா? கோடீஸ்வரி சொல்றாங்க, ஐயோ அதெல்லாம் இல்ல சம்பந்தி. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நிஜமாலே எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. கோடீஸ்வரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. சம்பந்தி, என் வேலைய நான் ஆரம்பிக்கட்டுமா? சரி. வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. சித்ரா தேவிய கோடீஸ்வரி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆன்னு கத்துறாங்க. நெஞ்ச வேற புடிச்சுக்கிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கோடீஸ்வரிய திரும்பி பாக்குறாங்க. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு ராஜலட்சுமி மேல விழுகுறாங்க. என்ன சம்பந்தி, அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ராஜலட்சுமி மார்ல அடிச்சுக்கிட்டு, ஐயோ சம்பந்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. என்ன சம்பந்தி, உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? விஜய் திரும்பி பார்த்துட்டு, ஐயையோ ஆன்ட்டி, உங்களுக்கா இந்த நெஞ்சு வலி வரணும்? யோ, வண்டியை நிறுத்தியா அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்றாரு. டிரைவரும் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. ராஜலட்சுமி சொல்றாங்க, பாருங்க மாமா, சம்மந்திக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயையோ சம்மந்தி, உங்களுக்கு என்ன பண்ணுது சொல்லுங்க. கோடீஸ்வரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயையோ இந்த அம்மா நம்மளை விட பயங்கரமா நடிக்குது. ராஜலட்சுமி சொல்றாங்க, உங்களுக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதா? சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போலாமா? டிரைவர், சீக்கிரத்துல ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில நிறுத்து. என் சம்பந்திய அட்மிட் பண்ணி என்ன ஆச்சுன்னு பாக்கணும். மாமா, நீங்க சொல்லுங்க, அட்மிட் பண்ண சொல்லி. ஐயையோ, என் சம்பந்திக்கு என்ன ஆச்சு? சம்பந்தி, உங்களுக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதா? சித்ரா தேவி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கோடீஸ்வரிக்காண்டி ராஜலட்சுமி இப்படி துடிக்கிறாங்க. இவங்க டென்ஷன் ஆறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே. ராஜலட்சுமி சொல்றாங்க, சம்பந்தி ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, சீக்கிரத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். சித்ரா தேவி சொல்றாங்க, அக்கா, நம்ம இப்ப முக்கியமான விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் போறதுக்கெல்லாம் டைம் இல்லக்கா. எந்த வழியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கோடீஸ்வரி. ராஜலட்சுமி சொல்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா? என்ன சித்ரா நீ அனாவசியமா உயிரோட விளையாடக்கூடாது. பாவம், அவங்களே முடியாம வழியில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போற விஷயம் அவ்வளவு முக்கியமா உனக்கு? உனக்கு அவங்கள பிடிக்கலங்கிறதுக்காண்டி இப்படியா பண்ணுவ? என்னக்கா, திடீர்னு சம்மந்தி மேல அவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? சித்ரா, உன்னைய மாதிரி இறக்கம் இல்லாமையா இருப்பாங்க எல்லாரும்? அக்கா, நான் ஒன்னும் இறக்கம் இல்லாதவன்லாம் இல்ல. அக்கா, இப்ப என்ன, இவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம், அவ்வளவுதானே? ஆமா சித்ரா. அக்கா, நான் இப்ப ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். அந்த ஆம்புலன்ஸ்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கட்டும். நம்ம எந்த விஷயத்துக்கு கிளம்பணுமோ அந்த விஷயத்த போய் பார்ப்போம். இல்லாட்டி துணைக்கு நம்ம விஜய அனுப்பி வைப்போம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கோடீஸ்வரி ரொம்ப நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அப்ப ராஜலட்சுமி, பரவாயில்ல, இந்த வேலைதான் முக்கியம், அவங்க வலிய தாங்கிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப கோடீஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமா வலி நிக்கிற மாதிரி ஆக்ட் விட்டு கடைசியில ராஜலட்சுமி கிட்ட சொல்றாங்க, என்ன சம்பந்தி, ஓவரா ஆக்ட் பண்ணி காரியத்தையே கெடுத்துட்டீங்க. ₹1 நடிக்க சொன்னா 1 கோடிக்கா நடிப்பீங்க? என்ன சம்பந்தி, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல,
பிளான் சொதப்பிருச்சேங்கிற டென்ஷன்ல மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டேன் சம்மந்தி, என்ன மன்னிச்சிடுங்க. கோடீஸ்வரி சொல்றாங்க, சம்மந்தி அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். சரி சரி. அந்த இடத்துல மகாவையும் ஐஸ்வர்யாவையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அட்ரஸ் தெரியாம சூர்யா அலைஞ்சுகிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.